வணக்கம். திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி. எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி. நாள் ஒன்றுக்கு 2 நிமிடம் மட்டும் கேளுங்கள். புரியாவிட்டாலும் பரவாயில்லை, நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை. கேளுங்கள், மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும். கடினமான நேரங்களிலும் கூட அது உங்களை அமைதியாக தூக்கும். உங்கள் வருகைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம். இன்றைய குறள் அதிகாரம் 20 பயனில் சொல்லாமை. குறள் எண் 193. வணக்கம். பயனில் சொல்லாமை அதிகாரத்தின் 3வது குறள் இது. ஒருவரை பார்த்த உடனே அவர் நல்லவரா கெட்டவரா அல்லது பண்புள்ளவரா என்று நம்மால் கண்டுபிடித்துவிட முடியுமா? முடியும் என்கிறார் வள்ளுவர். ஒருவருடைய குணத்தை சொல்ல அவருடைய முகமோ அல்லது உடைகளோ தேவையில்லை. அவர் பேசும் விதமே அவரை பற்றிய முழு ரகசியத்தையும் வெளிப்படுத்திவிடும். நயனிலன் என்பது சொல்லும் பயனில பாரித்து உரைக்கும் உரை. பயனில்லாத சொற்களை ஒருவன் விரிவாக பேசிக்கொண்டே இருந்தால் அந்த பேச்சே அவன் நீதி நெறியும் பண்பும் இல்லாதவன் என்பதை உலகிற்கு உரக்க சொல்லிவிடும். ஒருவர் மேடையில் ஏறி நீண்ட நேரம் பேசுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் அவர் பேசும் எதிலுமே கருத்து இல்லை என்றால் அவரை பார்த்து கொண்டிருப்பவர்கள் இவருக்கு ஒரு அறிவும் இல்லை, பண்பும் இல்லை என்று உடனே முடிவு செய்து விடுவார்கள். அவர் எவ்வளவுதான் விலையுயர்ந்த உடை அணிந்திருந்தாலும் அவரது வீண் பேச்சு அவரது மதிப்பை குறைத்துவிடும். இன்று நாம் நம் பேச்சின் மூலம் நம் பண்பு எப்படி வெளிப்படுகிறது என்பதை அறிந்தோம். நாளை புதியதோர் குறளுடன் சந்திப்போம். உங்கள் மனம் நிம்மதியாய், உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.